தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore. அண்மைச் செய்தி. மதுரை விமான நிலையத்தில் பயணிகளின் வாகனங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த விவகாரத்தில் வடமாநில ஊழியரை பணி நீக்கம் செய்து தனியார் நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். கூடுதல் விவரம். நிச்சயமாக மதுரை விமான நிலையத்தில் பயணிகள் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்த விமான நிலையத்தில் பயணம் செய்யும் பயணிகளுடன் அவர்கள் உறவினர்கள், அதே போல் மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து வருகை தரும் பயணிகளை வரவேற்பதற்காக அவரது உறவினர்களும் வாடகை கார் மூலமும் சொந்த கார் மூலமும் வருவது வழக்கம். அவர்களின் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் வகையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு உள்ளே செல்லும் வாகனங்கள் மற்றும் வெளியே செல்லும் வாகனங்களின் வருகை பதிவு செய்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்திற்கு உள்ளே செல்லும் வாகனங்கள் 3 நிமிடத்திற்கு மேல் இருந்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும், 3 நிமிடத்திற்குள் வெளியே சென்று விட்டால் கட்டணம் இல்லை என்றும் இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் சார்பாக அறிவிப்பு பலகை அங்கே வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை விமான நிலைய சுங்கச்சாவடியை வடமாநில நிர்வாகம் ஒன்று டெண்டருக்கு எடுத்துள்ளது. தினசரி மதுரை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் வாகனங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலாக வசூல் செய்வதாகவும், அரை மணி நேரத்திற்கு 20 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஊழியர்கள் 60 ரூபாய் வரை பணம் கேட்கும் நிலை ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மேலும் வடமாநில நிர்வாகம் என்பதால் இதில் பணிபுரியும் ஊழியர்களும் வடமாநிலத்தவர்கள் என்பதால் அவர்கள் பேசுவது ஹிந்தி போன்ற மொழிகளில் பேசுவதால் இந்த மொழி பிரச்சனை ஏற்கனவே ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வடமாநில ஊழியர்களின் செயலை பார்த்த ஒரு நபர் மீண்டும் நேற்று மதுரை விமான நிலையத்திற்கு சென்ற போது இது குறித்து அவர் வீடியோ காட்சி ஒன்றை எடுத்து வைத்திருந்தார். அதில் பார்த்தோமே ஆனால் அரை மணி நேரத்திற்கு நிர்ணயம் செய்யப்பட்ட 20 ரூபாய் கட்டணத்திற்கு பதில் 60 ரூபாய் கேட்டார். அந்த வடமாநிலத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் 60 ரூபாய் கேட்பது அந்த வீடியோ காட்சியில் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பயணி வீடியோ எடுப்பதை அறிந்து அந்த வடமாநில சுங்கச்சாவடி ஊழியரும் வீடியோ எடுத்து வாக்குவாதம் செய்வது போல் சித்தரிக்க முயற்சி செய்து கடைசியில் 20 ரூபாய் கட்டணமே தருமாறு கூறியுள்ளார். அதற்கு இந்த பயணிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு 60 ரூபாய் கேட்டு மீண்டும் 20 ரூபாய் கேட்கிறீர்கள் என்று கூறிய காட்சிகள் நேற்று வைரலாகியது. இந்த சம்பவம் குறித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் மதுரை விமான நிலைய இயக்குநரிடம் பேசி உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்ததையொட்டி அந்த டோல்கேட் நிர்வாகத்திடம் இந்த மதுரை விமான நிலைய இயக்குநர் நேரடியாக பேசியதில் அந்த நிர்வாக ஊழியர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்று சம்பவங்கள் மேலும் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று தாங்கள் கண்டித்துள்ளதாகவும் விமான நிலைய இயக்குநர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த தனியார் நிர்வாகத்தின் அதிக வசூலிப்பதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால் விமான நிலைய நிர்வாகம் அதிக ஒப்பந்த புள்ளிக்கு இதை தனியார் நிறுவனத்துக்கு கொடுப்பதால் அந்த தனியார் நிறுவனங்கள் கூடுதல் பணம் வசூலிப்பதாகவும், அதை குறைக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகள் ஏற்படாது என்றும், எனவே உடனடியாக மத்திய அரசு இதில் தலையிட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதிப்படையாத வண்ணம் பார்க்கிங் நேரத்தை கூடுதலாக்கி கட்டண விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore.